உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு பெண்கள் உட்பட 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அவர்கள் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்றுவிட்டு மலைப்பகுதி வழியாக வேனில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்த நிலச்சரிவு காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி கான்பூரை அதிரச் செய்தது. உத்தராகண்ட் நிலச்சரிவில் தமிழர்கள் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தலா 5 பேர் வீதமாக அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் அங்குள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். அவர்களை தைரியமாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். அப்போது தங்களை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ 10 பேர் வந்துட்டோம். சரி, 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. மீட்பு பணியில் ஈடுபட்ட உத்தராகண்ட் அதிகாரிகள் மிகவும் அன்புடன் நடந்து கொண்டதாகவும் மீட்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசின் துரிதமாக செயல்பட்டதாகவும் உத்தராகண்டில் உள்ள தமிழர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை 5 பேராக நம்ம தாட்சிலாய் கொஞ்சம் அடைந்தோம். தாட்சிலாயில் நாங்கள் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தாட்சிலாய் வந்து சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம். மீட்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரையும் தனி விமானம் மூலம் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.